ஹாய், வணக்கம். மிஸ்டர் சீமான் அவர்கள் மே 18 அந்த 1.5 ஹவர் மீட்டிங் வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சீமான் பேச ஆரம்பிக்கிறார் மேடையில். நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து கட்டி குழச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய், நாய் உனக்கு தமிழில எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. பச்சைமட்ட வைத்தியம் அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார், அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கழிச்சிருந்தார். அண்ணே நல்லா நீங்க இந்தியாவில், நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல நீ இப்போது இந்தியாவில், ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே, சுற்றுப்பட்டா நீ வந்திருந்தா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனா இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள், திரள்நிதி வரும், வேண்டு சாப்பிடு, தின், மலம்களி, அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. எனக்கு வலிக்குது, என் அம்மா சாத்திருப்பா, என்னுடைய தந்தை இறந்து. அவர் இவ்வளோ எலெக்ஷன் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு பேர் இருந்த கட்சி. ஸோ அவங்க இந்த லாஸ்ட் எலெக்ஷனில் விஜயோட 234 தொகுதியிலையும் தோற்று டெபாசிட் காலி. ஸோ தலைவரே டெபாசிட் காலி ஆகுது, டெபாசிட் வாங்க முடியல. ஸோ இதுக்கு என்ன ரீசனு, என்ன இது இவ்வளோ பெரிய கட்சியை நடத்துகிறாங்க, இன்னமோட ரீசன் கண்டுபிடிக்காம இருக்கிறாங்க. பேச்சு தான் காரணம். தமிழுக்காண்டி போராடுறேன், தமிழ் வளர்க்குறேன், அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் தமிழோட கல்ச்சரு, அதனுடைய இந்த அவங்க எப்படி மக்களோட மிங்கிள் ஆவாங்க, பழைய காலத்தோட அந்த ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா, எங்கேருந்து யார் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவங்கள உபசரிக்கிறது வந்து விருந்தாளியே எப்படி உபசரிக்கணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரிஞ்சு நடந்துக்கிறவங்க தான் தமிழ் மக்கள். இது இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல மரியாதை இருக்குது. பட் அவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசியிருப்பார். அந்த மே 18ங்கிறது வந்து முள்ளிவாய்க்காலோட நினைவு நாள். அவ்வளோ கூட்டம் கூடினதே வந்து அந்த முள்ளிவாய்க்காலோட நினைவு நாளுக்கு தான். உங்கள் பேச்சு கேட்குறதுக்கெல்லாம் இருந்தாலுமே அது செகண்ட்ரி. அதில் இறந்து கடைசி அந்த தமிழீழ போரில் கடைசி காலகட்டத்தில் இறந்து போனவங்களுக்கு நினைவு கூறுறதுக்காண்டி அந்த மே 18 வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த நாளில் வந்து மேடையில் ஏறி கொத்தாக இறந்து போனவங்க தமிழ் மக்களுக்கு அவங்கள பற்றி, அவங்க ஹிஸ்ட்ரி பற்றி, ஏன் இறந்தாங்க, நாளைக்கு அதை எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்துறது, அந்த தமிழ் உணர்வை எப்படி உருவாக்குறது, இதை பற்றி அந்த மேடையில் பேசுகிறத விட்டுட்டு 10 நிமிஷம் தான். அவ்வளோதான் ஊன்னு ரைஸ் ஆகி இஷ்டத்துக்கு அவரோட சொந்த கட்சனை தோற்றது எதுக்கு, விஜய் ஆட்சிக்கு வந்தது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி அடிச்சு விட்டுட்டுருக்காரு. என்ன மேடை, நம்ம இங்கே என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, திரும்ப உடனே சொந்த கதை, புல்லட்டு சுட்டது, ஆமகறி சாப்பிட்டது, எதுக்கு இதெல்லாம்? அந்த மேடை எதுக்கு? அப்புறம் அந்த இவர் ராமநாதன் ஒருத்தர் எம்பி, ஸ்ரீலங்கன் எம்பி, அர்ச்சனா, ராமநாதன் அர்ச்சனா பேர். அவர் தமிழ் இனத்துக்காண்டி ஒரு டாக்டரு, ஒரு ஜாஃப்னா வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகி அங்கே போய் பார்லிமெண்ட்டில் நிறையா பேசுகிறாரு. ஓப்பனாக இந்தியா வந்தப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், நான் என்றைக்கு வேணாலும் இறந்துருவேன், என்னை கொண்டாலும் கொண்டுருவாங்கன்னு இருக்கார். நிறைய ஜெயிலுக்கு போயிருக்காரு, நிறைய போராடிட்டு இருக்காரு. ஓகே. பட் அவர் மோஸ்ட்லி சோஷியல் மீடியா தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அங்கே பார்லிமெண்ட்டும் நிறைய பேசுகிறார். அவரை பிடிச்சிட்டு நாய் அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்கு இது இந்த பேச்செல்லாம்? அவ்வளோ ஒரு இலங்கை தமிழர் தானே, டீசெண்டாக பேசலாம்ல. உங்களுக்கு திட்டிருந்தால் கூட என்ன பிரச்சனை போச்சு? உங்களுக்கு தப்பாக பேசியிருந்தாலுமே நீ அதுக்கு ஏன் இங்கே உங்களுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல அந்த இளைஞர்கள் நடந்த சம்பவத்துக்கு தான் நீங்கள் இது கொடுத்தீங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆளே நீங்கள் நாயின்னு சொன்னால் அப்புறம் அங்கே இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் மதிப்பீங்க? சாதாரண மக்களை எப்படி நீங்கள் மதிப்பீங்க? உங்களை எதிர்த்து பேசிட்டா, அவங்களை ஏதாவது சொல்லிட்டா உடனே அவனை கெட்ட வார்த்தைகள் திட்டுறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது. நீங்கள் திருந்துற மாதிரியே தெரில இந்த கட்சி. நீ தமிழ் இனத்துக்காண்டி ஆரம்பித்த மேலே சொந்த பிரச்சனைக்காண்டி ஆரம்பித்த கட்சி மாதிரி தான் ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கு.
ஒரு பொலிட்டிஷியன் மாதிரியே பேச முடிகிறாரு. என்னை ஒருத்தர் திட்டான், அவனை நான் திட்டுறேன். இவன் என்னை ஒருத்தர் இது பண்ணிட்டான், அவனை திட்டுறேன். ஜனங்களை திட்டிக்கிட்டு இருக்கிற ஓட்டு போடலன்னு சொல்லி நீங்கள் வருவீங்க அது இதுன்னு அவனை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை புரியல. அப்படி எப்படி ஓட்டு போடுவோம் உங்களுக்கு? உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொலிட்டிஷியனுக்கான எந்த குவாலிட்டியுமே இல்லை. இதை ட்ரஸ்ட்டாக வைக்கிறது தான் பெட்ரு. இது ஒரு இயக்கமாக கொண்டு போனால் நல்லது. இது அரசியலில் என்றைக்குமே ஜெயிக்காது இந்த மாதிரி பேச்சு. இந்த இதெல்லாம் கம்யூனிஸ்ட் மாதிரி பேசிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு அவங்களே சைலண்ட்டாக இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டே. இப்போ பெருசாக இதுவும் இல்லை. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் நான் கிண்டல் அடிக்கிறேன். அதை மேடை விஜய் கிண்டல் அடிக்கிறதுக்காக வச்சுருக்குது. அவர் சிஎம் ஆகிட்டார் ஜெயிச்சுட்டு. நீங்கள் டெபாசிட் வாங்கலை ஃபஸ்ட்டு. ஒரு கவுன்சிலர் கூட இதுவரையும் வாங்கலை 15 வருஷத்தில். 2 வருஷத்தில் வந்தார், ஏதோ ஒன்று பண்ணார், ஜெயிச்சுட்டு உட்காந்துட்டார் சீட்டில். அதை நிறைய பேர்த்துக்கு புது பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, எல்லாத்தையும் மாற்றி போட்டார், எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே அவரோட லைஃப் இனிமேல் தான் தெரியும் என்னன்றது அரசியல். நீங்கள் 15 வருஷமாக பண்ணி என்ன யூஸ்? இவர் திரும்பவும் அதே நாய் வேலை நிறுத்த முடியாத மாதிரி தான் திரும்ப ஒன்றுத்தையே பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவர் பேசுகிறது தப்பு. அவர் அது ஏதோ வீடியோ பார்த்துருப்பார் போல். அந்த ஸ்ரீலங்கன் எம்பி அர்ச்சனாங்கிறவர், அவர் வந்து அர்ஜுனாங்கிறவர் துப்பாக்கி வந்து சுற்றுவோண்டா ஸ்ரீலங்கா வந்தான்ட்டார். அசிங்கம் தேவையாது இல்லை, இந்த அசிங்கம் தேவையாங்கிற உங்களை நம்பி ஒருத்தர் அந்த ராஜா பேரன் ஒருத்தர் போய் இவர் அந்த சின்ன பையன் வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து அவர் அசிங்கப்பட்டு 16 நாள் ஜெயிலிருந்து வெளியில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. கட்சி அது என்ன, அது எப்படி பேசணுன்னு ஒரு கட்டுக்கோப்பு இல்லை, ஒரு கண்ட்ரோல் இல்லை, எல்லாமே எமோஷ்னலாக பிபி ரைஸ் ஆகி பேசுகிறீங்களா ஒளிய. ஒருத்தன் என்னை திட்டான், நான் அவனை திட்டிடுறேன், மேடை கிடச்சா திட்டிடுறது. இது பொலிட்டிக்கல் இதுவா இல்லை என்னன்னு தெரில. பர்சனல் ரிவேஞ்ச் மாதிரி தான் தெரியுது எல்லாமே. தான் என்னுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் ஜனங்களுக்கு முன்னாடி அதை ஓப்பன் அப் பண்ணுறது. இது வந்து என்றைக்குமே இந்த மாதிரி அரசியல் வந்து எடுபடாது. நீங்கள் எத்தனை வருஷம் நின்னாலுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 200% கிடையாது. இது திருத்திக்கிட்ட இருக்கிற ட்ராபேக்ஸை சரி பண்ணுவாங்க நான் நினச்சேன். ஆக்சுவலாக 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க என்றைக்குமே திருந்த மாட்டாங்க போல். வெரி சாரி டு சே திஸ். ஒரு மதிப்பு இருந்துச்சு. அது நேற்று அவர் பேசின 18ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. அந்த மேடை என்ன, அதை நம்ம என்ன பேச வந்திருக்கிறோம், அது எவ்வளோ ஒரு துயரமான ஒரு சம்பவம். அந்த இடத்துல உன்னுடைய பர்சனல் இது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பிடிச்சா கிடிச்சா அப்படியே ஆட்டை கொடுத்தா அப்படியே கிழிச்சு போட்டுருவாங்க. என்ன இது? உன்னுடைய பெருமையை உன் தற்பெருமையை பேசிக்கிறது, அப்புறம் ஜனங்களை திட்டுறது, அவனை நாய்ங்கிறது, விஜயை திட்டுறது, அவன் நடிகைங்களை ஆட்சியை கொடுத்துட்டானுங்க வந்தவொன்னு. இது என்னது ஏதோ சொன்னார் ஒரு வார்த்தை, அட்ராக்ஷனை பார்த்து கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் தேவையில்லை. அட்ராக்ஷனை பார்த்து கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கல்ல, ஜெயிச்சிட்டாருல்ல, அப்புறம் என்ன, நீங்கள் தோற்று தானே இருக்கிறீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களை. இது வந்து நான் ஆக்சுவலாக இந்த டாபிக் பேசவே கூடாதுன்னு நினச்சேன். பட் இது ரொம்ப, அவர் வந்து துப்பாக்கி எடுத்து விட்ருவாங்கிறார், அதுவும் ரொம்ப தப்பானது. அவரும் பர்சனல் ரிவெஞ்ச் தான் எடுக்கிறார். அவருக்கு என்னென்னா இப்போ இவர் வந்து வெரி யூஸ்ஃபுல் தான். விஜயை கொண்டு போனால் அந்த இடத்துல கொஞ்சம் கேன்வாசிங் பண்ணால் அவர் ஜனாதிபதிக்கு அடுத்து நிற்க போகிறாருன்னு சொல்கிறாரு. இவர் கேன்வாஸ் பண்ணால் கொஞ்சம் ஓட்டு விடுவோன்னு பார்க்குறாரு. அவரும் சுயநலமாக தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல வரல. அவர் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வேணும் விஜய்கிட்ட இருந்து. ஸோ அப்போ இவர் ஆப்போசிட்டாக அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. இது 2 பேருமே சரி கிடையாது ஆக்சுவலாக. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.